பாளையங்கோட்டையில் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் நடத்திய இந்து சமய பண்பாட்டு பயிற்சி வகுப்பு பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி கோவில் கிளை கமிட்டி சார்பில் இந்து சமய பண்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் உள்ள ராஜகோபாலசாமி கோவில், திரிபுராந்தீஸ்வரர் சிவன் கோவில், முப்படாதி அம்மன் கோவில், மணகாவளம் பிள்ளை நகர் உச்சினி மாகாளி அம்மன் கோவில், வீரகாளியம்மாள் கோவில், திம்மராஜபுரம் வெங்கடாச்சலபதி கோவில் ஆகிய 6 இடங்களில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்த பயிற்சி நிறைவு பெற்று மாலை பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி கலையரங்கில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கு இந்து ஆலய பாதுகாப்பு இயக்க கோட்ட செயலாளர் குணசீலன் தலைமை தாங்கினார். மகாராஜா, பாரத் கேஸ் விநியோகஸ்தகர் மகாராஜன், பாலாஜி பரிசோதனை நிலையம் டாக்டர் AM ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தெற்கு மடம் சிவஸ்ரீ கணபதி சுப்பிரமணிய சிவாச்சாரிய ஆசிரியரை வழங்கினார். இதையொட்டி பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அவர்களுடைய பெற்றோருக்கு பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நெல்லை மாநகர தலைவர் குணத்துரை, சமய வகுப்பு பொறுப்பாளர் அலமேலு, கிளை கமிட்டி அமைப்பாளர் துரை சுப்பையா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.